வாந்தி எடுக்க வருதாரு ரோட்ல வாங்கிட்டீங்க. முனிசிபாலிட்டில போய் சொன்னோம்னால அதை கேட்கறாள், வந்த உடனே போயிட்டு போயிடாக. இதுக்கு என்ன ஒரு வழி பண்ணுங்க நீங்க. அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? அத ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு காய்ச்சலோட கிடக்குறோம், பிள்ளை குட்டியெல்லாம் காய்ச்சலோட கிடக்குறோம். யாரும் இல்ல, ஒண்ணு பிள்ளையெல்லாம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனா நீங்க உங்க தெருவை சுத்தம் பண்ணுங்கம்மான்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யறது? நீங்க ஏதாவது நடவடிக்கை இல்ல. போயாம சொல்லி சொல்லி ரோட்ல போய் காத்து எல்லாம் செஞ்சு ஒண்ணுமே இன்னமும் ஒண்ணும் சரியில்லை. இதுல 100 வீடு இருக்கு. இதுக்குள்ள 100 வீட்டு தண்ணி எங்க வீட்டுக்கு தான் இங்க வருது. எல்லாருமே இருக்கா, முடியாதது முடிஞ்சது எல்லாருமே கிடக்கு கடை இருக்குங்க. ஆனா வயசானவங்க எல்லாருமே இருக்காங்க. தண்ணியை நான் வந்து எடுக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்றது? அப்ப நோய் நொடி வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது? போனோம்னா உங்க ஏரியாவை சுத்தம் பண்ணுங்க, உங்க ஏரியாவை சுத்தம் பண்ணுன்றாங்க. நாங்க இந்த வேலையை பாப்போமா? பாக்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கா? நாங்க ரோட்ல போய் உட்காந்தா போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க அங்க உட்கார கூடாதுன்றாங்க. அப்ப எங்களுக்கு வழி என்ன இருக்கு? இது கரெக்டா 1 வாரம் இருக்கு சார். எங்களால இருக்கவே முடியல, முதல்ல சாப்பிடவே முடியல, அப்புறம் எப்படி இருக்க முடியும்? இந்த நிரந்தரமான தீர்வு வேணும். இது அடிக்கடி இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு ஒரு பல 4-5 வருஷமா இந்த பிரச்சனை வந்து கிளீன் பண்றாங்க. 10 தடவை சொல்லி போராட்டம் பண்ண பிறகுதான் வர்றாங்க. வந்து கிளீன் பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் அடுத்த ஒரு மாசத்துல மறுபடியும் வந்துரு. இந்த பகுதியை இந்த பிரச்சனை இல்லாம தீர்வு காணாங்க. இதனால நிறைய பேர் நடக்க கூட முடியல. நீங்க பாக்குற வீடியோ தானே எடுத்திருக்கீங்களா? எவ்வளவு தூரம் பாதிச்சுக்குன்னு உங்களுக்கே தெரியும்.